கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 146 7வது வசனம், அவர் ஒடுக்கப்படுவர்களுக்கு நியாயம் செய்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தில் ஒடுக்கப்பட்டாங்க. எகிப்து ராஜாக்கள் மூலியமாக, பார்வோன் மூலியமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்ட நிமித்தம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தாங்க. கர்த்தர் ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படியும் அவங்க கூக்குரலிட்டதை நிமித்தபடியும் கர்த்தர் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு நியாயம் செய்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அங்கிருந்து ஒரு விடுதலை கிடைத்தது. அவங்க விடுதலை கிடைத்து வந்தது பிறகும் கூட பல ஆண்டுகள் கழிச்சு திரும்பமாக அவங்க முறுமுறுத்துட்டே வந்தாங்க, தொடர்ந்து முறுமுறுத்துட்டே வந்தாங்க. ஆனால் வழி தவறி அவங்க போக போக கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அவங்கள புறஜாதி கையில் ஒப்பு கொடுக்கிறார். அவங்க திரும்ப உணர்ந்து கூக்குரலிடும் போதெல்லாம் கர்த்தர் நம்ம நியாயாதிபதிகளை அனுப்பி அவங்களுக்கு நியாயம் செய்வார், ஒரு விடுதலை கொடுப்பார். இப்படியாய் நடந்த சில காரியங்கள். அது மாத்திரமல்ல, அன்னாள் என்ற ஒரு சகோதரியை பெனினால் என்ன பண்ணாங்க, ஒடுக்குனாங்க. குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்கள ஒடுக்குனாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, உடனே சோர்ந்து போயிடல, அழுதாங்க, சோர்ந்து போனாங்க. ஆனால் கத்தரை மறந்து போல அவங்க அந்த நேரத்தில் அவங்க கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்க, அழுது ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணது நிமித்தம் கர்த்தர் அவங்களுடைய கூக்குரலை கேட்டார், அவங்களுடைய கண்ணீரை கண்டார். கர்த்தர் அந்த ஒடுக்கப்பட்ட சூழலில் இருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்து குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த முதல் குழந்தை தான் பார்த்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி. ஓகேங்களா? பிறகு பார்த்தீங்க, இது அப்படியே கடந்து நம்ம வரும்போது தாவீதை சவுல் என்ன பண்ணார், ஒடுக்கினார். தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16 சொல்லி அங்கே எல்லாரும் புகழ்ந்த போது சவுலுக்குள்ள ஒரு பொறாமை எண்ணம் கொண்டு என்ன பண்ணார், அதற்கப்புறம் பிறகு தாவீதை அவர் ஒடுக்க ஆரம்பித்தார், அவர் துரத்த ஆரம்பித்தார். அவர் ஓடினார், பல இடங்களுக்கு ஓடினார், காடுல, சிங்கத்தின் குகையில், இப்படிலாம் அவர் வாழ்ந்தார். ஒரு சில காலகட்டங்கள் பிறகு கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, சவுல் இறந்ததுக்கு பிறகு கர்த்தர் தாவீதுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். இந்த ஓடின அந்த நாட்கள் எல்லாம், குகையில் இருந்த நாட்கள்லாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணார். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு காலகட்டம் முடிந்த பிறகு கர்த்தர் தாவீதை ராஜாவாக உயர்த்தினார் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் பார்த்தீங்கன்னா தானியல், ஷாத்ராக், மேஷாக் அவங்க என்ன பண்ணாங்க, பாபிலோனுக்கு அடிமையா போனாங்க. அங்கேயும் அவங்க ஒடுக்கப்பட்டாங்க. பல சூழ்நிலையில் என்ன பண்ணாங்க, ஒடுக்கப்பட்டாங்க. சில பொறாமை நிமித்தமாக அவங்க என்ன பண்ணாங்க, ஒடுக்குனாங்க. ஆனால் அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணது நிமித்தம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருந்து அவங்களை விடுவித்து அதே பாபிலோன்ல அவங்களை கர்த்தர் உயர்த்தினார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாய் நீங்க பார்த்துக்கிட்டே வரலாம். நீங்க வேதத்தில் பார்த்த யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்கள்லாம் ஒடுக்கப்படுறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பங்கள் செய்கிறாங்களோ, அந்த ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்து கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறவரா இருக்கிறார், நியாயம் செய்கிறவரா இருக்கிறார், ஒரு அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார். ஓகேங்களா? அதே போல கூட நீங்க புதிய ஏற்பாட்டில் கூட பார்க்கலாம். அநேக ஒடுக்கப்பட்ட ஜனங்கள், கஷ்டப்பட்ட ஜனங்கள், துயரத்தில் இருந்தவங்க, வேதனையில் இருந்தவங்க, கண்ணீரில் இருந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் விடுதலை கொடுத்தார், அற்புதங்களை செய்தார். இப்படி நீங்க பல காரியங்களை பார்க்கலாம். இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணோம், எக்ஸாம்பிளா நம்ம வைக்கணுங்க. இதெல்லாம் நம்மளுடைய ஞாபகத்துக்கு வரணும். வேதத்தை படிக்க தான் இதெல்லாம் ஞாபகத்துக்கு நமக்கு வரும். அப்படி இருக்கிற சூழ்நிலை குடும்பத்தில் கணவன் மனைவியை ஒடுக்கினாலும் சரி, மனைவி கணவனை ஒடுக்கினாலும் சரி, அவங்க யார் ஒடுக்கப்படுறாங்களோ அவங்க என்ன பண்ணாங்க, ஜபங்களை ஏறெடுக்கணும், விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும். பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபங்களை ஏறெடுத்து நிமித்தம் தான் கர்த்தருடைய கண்களை கிருபை, தயவு, இரக்கம் கிடைச்சிச்சு. புரியுதுங்களா? அதே போல ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், அந்த வாக்கு தத்தம் நமக்கும் தான். அந்த வாக்கு தத்தம் நமக்கு நிறைவேறணும்னா நம்ம ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு நியாயம் செய்கிறவரா இருக்கிறார். அதே போல் நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம், அங்கே நம்மளை ஒடுக்கலாம். நம்ம 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 இருக்கிற ஏரியாவில் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஒடுக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க நம்ம ஒடுக்கலாம், வார்த்தையினால, பேச்சினால நம்மளை ஒடுக்கலாம், டைரக்டாகவும் ஒடுக்கலாம், மறைமுகமாகவும் நம்மளை என்ன வேணாலும் பேசலாம், எது வேணாலும் நம்மளோட மன சங்கடத்துக்குள்ள நம்ம நடத்தலாம். ஆனாலும் கூட நம்ம விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஒரு நியாயம் செய்கிறவரா இருக்கிறார். நியாயம் செய்வது மாத்திரமல்ல, மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மளை உயர்த்துகிறவரா இருக்கிறார். அதனால ஒரு நாளும் ஒருத்தவங்க ஒடுக்குறாங்களா, சோர்ந்தே போகாதீங்க, கவலையே படாதீங்க, விண்ணப்பங்களை ஏறிடுங்க, ஜபங்களை ஏறிடுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவருடைய கண்களை நமக்கு கிருபை கிடைக்கணுங்க. இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா அநேக நபர்கள், அதாவது உலகத்துல எங்கேயுமே தான் நிறைய ஜனங்கள், அதாவது
கீழ்த்தரத்துல இருந்து மேல் தரத்துல வரைக்கும் அந்த ஒடுக்கப்படுகிற ஒரு காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. அவன் எனக்கு அடிமையா இருக்கணும், அவன் என் வார்த்தையின்படி தான் நடக்கணும், அவன் எனக்கு மேலே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஸ்டேட்டஸ்ல அந்தந்த இடத்துல எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒடுக்கப்படுகிற ஒரு காரியம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்ம நினைக்கலாம் நமக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதான்னு சொல்லலாம். நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்களை எடுத்துக்கோங்களேன், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களை எடுத்துக்கோங்களேன், லட்சாதிபதிகள் எடுத்துக்கோங்க, எல்லாருக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் என்ன பண்ணும் நடக்கும். ஒரு ஒடுக்கப்படுகிற ஒரு காரியம் நடக்கும். அவங்களுக்குள்ள நடக்கலாம், அவங்களுக்கே நடக்கலாம், அவங்கள சார்ந்தவங்களுக்கு நடக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். கர்த்தர் யாரை முன்குறிச்சிருக்கிறாரோ, யாருக்கு விடுதலை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, யாருக்கு நியாயம் செய்யணும்னு நினைக்கிறாரோ, அவங்களுக்கு அந்த ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நியாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்க. ஒரு நாளும் சோர்ந்து போயிடாதீங்க, பின்வாங்கிறாங்க. எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, நான் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் இருக்கிறேன், என்னை ஏன் இப்படி எல்லாம் நிந்திக்கிறாங்க, என்னை ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பின்வாங்கி போயிடாதீங்க, ஜெபிக்காம இருந்துடாதீங்க, வேதத்தை மறந்து போயிடாதீங்க. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நீங்க வேதத்தை மறந்தா நான் என்ன பண்ணுவேன்னா உங்க பிள்ளைகள் நான் மறப்பேன்னு சொல்றாரு. கர்த்தர் நம்மளே மறந்துடுவார். நம்ம வேதத்தை மறந்தா நம்மளே கர்த்தர் மறந்துடுவார். நம்ம பிள்ளைகளை மறக்கிறது அடுத்தது நம்மளே கர்த்தர் என்ன பண்ணுவார், மறந்துடுவார். அதனால வேதத்தை படிங்க, ஜெபிங்க, கர்த்தர் நம்மளை நினைப்பார், ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. க்ளோரி டு ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.